முடிஞ்சளவுக்கு கரெக்டாக வந்தது. ஹர்ஷினி வரைந்து கொண்டு இருக்கிறது. ஹர்ஷினியோட ட்ராயிங் நீபு அப்பில். இந்த ஃபேன் சவுண்டில் சரியாக நம்ம பேசுகிறது கேட்காது. கலர் கொடுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு வரையணும். வரைஞ்சிட்டு நான் அப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்கிறோம். வரைஞ்சி இந்த ஃபுல் சர்க்கிள் வரைஞ்சி முடிச்சிடணும். 2வது ஆப்பிளோட ஃபுல் சர்க்கிள் வரைஞ்சி நடுவில் இருக்க காம்பும் வரைஞ்சி அதில் இருக்க காம்பு போய் நல்லா நீளம் வரைஞ்சிடு. பரவாயில்ல இருக்கட்டும் விடு. அதில் இருக்க காம்பு நாங்கள் நீளம் வரைஞ்சி கோடு வருது. ஆமாம், ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக வரையிலன்னா அது ஸ்ட்ரைட் ஆகிக்கிறோம். இன்னொரு கோடு போடணும், அது ஸ்ட்ரைட் ஆகிக்கிறோம். ஒரே கூட ஆகிக்கிறோம். இதையும் கொஞ்சம் நீங்கள் மாற்றி விடு. கீழே 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 கீழே. ம் 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 சரி இருக்கட்டும். இங்கே கொடுங்க. கொஞ்சம் நான் ரீடச் பண்ணுறேன். ரைட்டா ரைட்டா ரைட்டா. ஆப்பிள் ஷேப் தெரியும். அதுக்கு இப்படி கொடுக்கலாம். ஷேப் கலர் கொடுத்தோம்னா ஒரு ஷேப் அதுக்குள்ளே அதோட இது என்ன பிடிச்சிக்கோ. இப்போ என்ன பண்ணணும்னா நீ இங்கே தொடு, இங்கே தொடு, விரலை வச்சு தொடு. இப்போ வந்து டெலீட் பண்ணு. டெலீட் 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 படித்தேன் நான். கையெடுத்து டெலீட் போயிச்சா. உன்னோட ட்ராயிங் மட்டும் இப்போ இருக்குது. இந்த கலர் கொடுத்துக்கலாம். இதை தொடு. இதை வச்சு நான் இப்போ கலர் சூஸ் பண்ணி இது மேலே அப்ளை பண்ணணும். ரெட்டா ரெட்டு இருக்கா இல்லையா? இந்த ரெட்டு தொடு தொடு அமுக்கி. அவ்வளோதான். இப்போ இதில் அப்ளை பண்ண வெளியே படாமல் உள்ள மட்டும் அப்ளை பண்ணிடுறாங்க. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு போடு. பிங்க் கலரில் இருக்கு. இந்த பக்கம் இன்னும் ரெட் கலரில் இருக்கு. கயிறு இப்போ இப்படி ரெட்டு வருதா? இப்படி ஷேப் பண்ணி போனோம்ல, திருப்பி அப்ளை பண்ணணும். அப்போ ரெட்டு வரும். ஷேப் பண்ணிமா. இன்னும் ரெட் கலரில் ஆயிடுச்சு அந்த கோடு. அந்த கோடை நீ டச் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, ஏதாவது ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடை டச் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அந்த கோடு கலர் சேஞ்ச் ஆகிடும். அது தொடக்கூடாது. இல்லை தொடாமல் நம்ம அது மேலே அப்ளை பண்ணி முடிச்சோம்னா ஒரு கோடு இருக்குது. அந்த பிளாக் கோடு இருக்குன்னா அது மேலே ஒரு நிமிஷத்துக்கு மேலே வச்சுருந்தோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். சரி, காம்புக்கு க்ரீன் கலர் கொடுக்குறியா? போதும், ஆப்பிள் கொடுத்தது.
ஃபஸ்ட்டு பென்சில் தொடு. இப்போ க்ரீன் தொடு. க்ரீன் காம்புக்கு தொடு, brown நல்லா ஆ தொடு. இப்படி தொடு, இப்படி வச்சு தொடு. டிக்காச்சா? தொடு. கீழே 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 வைக்க. சரி, இந்த கம்பையும் அதே மாதிரி போட்டு அகலமாக போட. அப்படிதான் நடுவில் எல்லாம் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ வெளியில் வந்து அதை அழிக்க பாரு. ரப்பரை வச்சு வெளியில் வந்து அழிச்சிரு. நான் கொடுக்கல. ரப்பர் 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 தொடு. பிளாக் தொட போறியா? பிளாக்ல பிளாக் தொட்டு இந்த இடத்துல பிளாக் ஆக்கிறேன். என்ன பண்ணுற? நெல் இல்லை, அப்படி செய்யக்கூடாது. இந்த பாரு, இதுதான் அண்டு. பெருசா இல்லை பிளாக் உனக்கு கொடுக்க தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த பிளாக் எடுத்தாச்சு. நீ கொடுக்குறியா? ஃபர்ஸ்ட் கொடுங்க. வந்துருச்சு, தொட்டோடனே வந்துருச்சு. அதனால் இது இந்த பெண்ணை இல்லாமல் ஹைலைட்டராக இருந்திருக்கு. நான் அதை கவனிக்க மாட்டேன். பெண்ணை கொண்டு வரணும். இந்த அப்படி வெளியில் இருக்கிறது அழிக்கிறியா? டெல்லிட்டு. ரப்பர் எடுத்துக்கோ. எரேஸ் எரேஸ் எரேஸ். இதில் தொடு, பெண்ணில் தொடு. நல்லா நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணு. லாங் ப்ரெஸ் பண்ணு. சைஸு சிஸ்ஸாக இருக்கா? சரி, ஓகே ஓகே. அழி. இப்போ அழி. இப்படி வச்சுக்க கூடாது. கொஞ்சம் இப்படி வைக்குதா? அழுகிறியா? கொடு, நான் ட்ரை பண்ணுறேன். ஏன் அழிக்கல? ரப்பரில் தான் இருக்கு. ஏன் அழிக்க மாட்டேங்குது? சார்ஜ் போயிடுச்சு என்னன்னு இல்லையே. 73 பாயிண்ட் இருக்கு. இல்லை, இந்த பெண்ணில் அந்த பெரிய காலட்டம் கண்டதே அழிக்குது, கரெக்டாக அழிக்க மாட்டேங்குது. ஓஹோ, இது எதுக்குள்ளே போகுதே. இப்படியே இருக்கட்டுமா? சரி, ஓகே. ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இல்லை, ஃபினிஷ் பண்ணிக்கிறோம்.